வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாமின் 94வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 10ஆம் ஆண்டு விழாவாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயல் தலைவர் கல்யமூர்த்தி, செயலாளர் ஜீவா, பொருளாளர் டாக்டர் கர்ணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியும் அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு குடைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கியும் சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வக்கீல் சங்க தலைவர் குமரன், நற்பணி இயக்க நிர்வாகி திருச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான பல்வேறு இடங்களில் நகராட்சி மூலம் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 35,66,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாரதி நகர் மெயின் ரோடு மற்றும் சாரதி நகர் 1வது, சாரதி நகர் 2வது வீதி, சாரதி நகர் 4வது வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 35,66,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் திருக்கரங்களால் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி, மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் வழங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கி வருகிறார். பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணை தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணை தலைவர் கண்ணன், மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன், மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணை தலைவர் பிரபாகரன், தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கன்னியப்பன், அஜய், எம்ஜிஆர் சரவணன், பாண்டு, ஜெயபால், பெயிண்டர் சேகர், எத்திராஜ், பழனி, பரமசிவம், நாதன், வளர்மணி, மண்ணாங்கட்டி, முரளி, பஞ்சவர்ணம், வாசு, முனியாண்டி, எத்திராஜ், தாமரை செல்வன், ராமலிங்கம், குமார், வார்டு செயலாளர் கார்த்தி, வினோத்குமார், விநாயகமூர்த்தி, முரளிதரன், புண்ணியகோடி, வேலு, பிரபு, திங்கள்கொடி,
தேசிங்கு, லக்ஷ்மணன், முரளி, முருகன், காந்தி, முரளி, நடராஜன், ஆறுமுகம், ரமேஷ், ஜெயச்சந்திரன், பாலு, இளவரசி, ஏஞ்சல், கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, நீதித்துறையை மிரட்டும் ஸ்நாதனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிட கழக பொருளாளர் மானமிகு குமரேசன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். பல்வேறு பொதுநல இயக்க தோழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிட கழகம் மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழக தோழர்களும் பொதுநல அமைப்பு தோழர்களும் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் அவர்கள் பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அதிமுக இணை செயலாளர் கணேசன் தனது பிறந்தநாளை நேற்று கொண்டாடினார். பிறந்த நாளையொட்டி காமராஜர் நகர் தொகுதியில் 1200 பெண்களுக்கு புடவை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, அவைத் தலைவர் அன்பானந்தன், இணை செயலாளர் திருநாவுக்கரசு, நகர செயலாளர் அன்பழகன், அண்ணா தொழிற்சங்க பாபுசாமி, நாகமணி உள்பட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழா ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் செய்திருந்தார். விழாவில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் மதன்குமார், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் தொகுதி செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், பால்ராஜ் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆரியபாளையம் சந்திப்பில் ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஆரியபாளையம் 4 முனை சந்திப்பில் புதிதாக ரெஸ்டோ அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர், கலால்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஆரியபாளையம் சந்திப்பில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் முதல் உழந்தை ஏரி வரை
ரூபாய் 1,32,00,000 செலவில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் ஏரி மேற்கு கரையில் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க ரூபாய் 1,32,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட உள்ள இந்த பணிகளை பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை குப்பம்பேட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எல் சம்பத் ஆகியோர் பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் விவியன், பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, ஜெகன்மோகன், சக்திவேல், ரவி, ஆரோக்கியதாஸ், ஜனா, தேசிங்கன், பரமசிவம், ஆறுமுகம், பிரபாகரன், பெலிக்ஸ், சதீஷ், கண்ணதாசன், கோபால், நாகராஜ், சம்பத், ஆறுமுகம், கருணாகரன், மாணிக்கம், திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், ஆதிதிராவிட நலக்குழு செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளை நிர்வாகிகள் சபரிநாதன், மிலிட்ரி முருகன், சேகர், முத்து, முருகன், ராமஜெயம், ரகு, கோபி, சிலம்பரசன், மணி, கதிரவன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் சின்னப்பேட் சுடுகாட்டில் மாடுகளை கட்டி வைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருபுவனை தொகுதியில் உள்ள சின்னப்பேட் சுடுகாடு பகுதியில் மின் விளக்குகள் இல்லாத காரணத்தினால் இருண்டு காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிலர் தங்களது கால்நடைகளை அப்பகுதியில் கட்டி வைத்து ஆக்கிரமித்து வருகின்றனர். மேலும் அங்கு வாகனங்களை விடுவது, பால் கறப்பது, மாட்டுக்கு தீவனங்கள் வைப்பது, வாரல் கழிவுகளை எடுத்துக்கொண்டு வைப்பது போன்ற பல செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் அப்பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளி மாணவர்கள் செல்வதற்கும் பள்ளி வாகனங்கள் செல்வதற்கும் வழிமறிக்கும் அளவிற்கு மாடுகளை கட்டி வைத்துள்ளனர். இதனால் சுடுகாடு மாடு கட்டும் இடமாக மாறி உள்ளது. இதனால் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள மாடுகளை அப்புறப்படுத்தி அவ்விடத்தில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை அகற்றி பழைய நிலைக்கு மாற்றி தருமாறு திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஊசுடு தொகுதி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மகளிருக்கு இலவச பட்டு புடவையும், ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் மற்றும் இனிப்பு கார வகைகளையும் வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி தலைவர் உலகநாதன், கிளை தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வணிகர் தின விழா லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் புதுச்சேரி வணிகர் தின விழா மண்ணாடிப்பட்டு கொம்யூன் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவிய தினத்தில் இன்று வியாபாரிகள் தினமாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்து முன்னணி கோட்ட செயலாளர் முருகையன் தலைமையில் மலர் தூவி வ.உ. சிதம்பரனார் தியாக செயல்களை உரையாற்றி இனிப்பு வழங்கினார்.
மற்றும் இந்து முன்னணி வியாபாரிகள் சங்கம் மண்ணாடிப்பட்டு தலைவர் கஜேந்திரன் சிறப்புரையாற்றி மற்றும் இந்து முன்னணி மண்ணாடிப்பட்டு ஒன்றிய துணைத் தலைவர் வெற்றி செல்வம் சிறப்புரையாற்றி வஉ சிதம்பரனார் சிறப்பு நினைவாக பனை விதைகளை நடவு செய்தனர். இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகர் 3வது பிரதான சாலைக்கு யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 26,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான துவக்க நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடு வீடாக சென்று ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை ராஜச்சந்திரு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜச்சந்திருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்து பூங்கொத்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் கலாவிசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றனர். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014ஆம் ஆண்டு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலிகளில் வழங்குகின்றனர். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும்
பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகரப்புற குழந்தைகளுக்கிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிகம் நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்களது சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்கள் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பிப்பதன் மூலம் உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடமாகவும் நடனராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கி 12 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. நாட்டிய சாஸ்திராலயா குருமார்கள் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களால் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான மாலை நேரத்தில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குருமார்கள் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகளை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெடி சார், இருங்க சார், அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க சார். நமது புதுச்சேரியில் நாட்டிய சாஸ்திராலயா பரதநாட்டிய இசைப்பள்ளி இந்த பள்ளியுடைய 17வது சாதனை விழா இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை வாழ்த்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரிய மாதிரி உமா இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலைமாமணி ராஜமாணிக்கம் அவர்கள் ஒரு சிறந்த கலைஞர். புதுச்சேரியில் நாட்டியத்தை பரதநாட்டியத்தை கலையை போற்றி வளர்ப்பது மிகுந்த கலைமாமணி வழங்கினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது உண்டு. எனக்கு நல்ல சரியான ஒரு கலைஞர் தேர்வு செய்து கலைமாமணி வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் உண்டு. இப்போது புதுச்சேரியில் நம்முடைய பாரத குறிப்பாக கலைஞர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க இருப்பவர்கள். உண்மையிலேயே மற்றவருடைய மகிழ்ச்சி முதலில் சலங்கையை காலில் அணிவிக்கின்ற ஒரு பூஜை. இது பெற்றோர் எல்லோருக்கும் தான் பேரன் பேத்தி இந்த பிள்ளைகள்லாம் இது மாதிரி வரலாறு கட்டி தேர்ந்து சலங்கை பூஜைக்கு வந்திருக்காங்க. சலங்கை சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம். இந்த சலங்கை கட்டி அது ஆறுதுன்றது அவ்வளோ சோகம் இல்லை. அந்த புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரிந்த ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள், பால சேவிகா, சிறப்பு ஆசிரியர்கள் ஆகியவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு எந்த போராட்டத்தையும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாலகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்றம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
உச்சநீதிமன்ற நீதிபதியை இழிவுபடுத்தும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசாரை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சுதாகர் நகரில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சுதாகர் நகரில் முதல் 2, 3, 4 மற்றும் 5ஆம் குறுக்கு தெருக்களில் தார் சாலை அமைக்கும் பணிகள் இன்று துவங்கப்பட்டது. சுமார் 25 லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட வனத்து நகரில் விடுபட்ட சாலையையும் மோரிசான் தோட்டம் இணைக்கும் சாலைகள் மற்றும் சீனிவாசா அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள விடுபட்ட பாலாஜி நகர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் இன்று தொடங்கியது. சுமார் 10 லட்சம் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். அப்போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தர் வீதிகளில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், ஜீவானந்தம் வீதி மற்றும் சுவாமி விவேகானந்தர் வீதி ஆகிய வீதிகள் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். காலாப்பட்டில் அமைந்துள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. காலாப்பட்டில் அமைந்துள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் திரு ராமலிங்கம், திருமதி பார்வதி ராமலிங்கம் மற்றும் முதல்வர் திருமதி சரஸ்வதி அவர்களின் வழிகாட்டுதலில் கல்வி இயக்குனர் ஜெயக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, சாதனைகள், தன்னம்பிக்கை, கடின உழைப்பு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக அப்துல் கலாம் வேடமிட்டு மாணவர்களுடன் உரையாடிய நிகழ்வு மேதகு ஐயா அவர்களின் உரையாடல்களை நேரில் கண்டுகளித்த நிகழ்ச்சியை உருவாக்கியது. மேலும் மாணவர்களின் படைப்பாற்றல்கள், வடிவமைப்பு, ஓவியங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன.
தொடர்ந்து ஐயா கலாம் அவர்களின் கண்காட்சியில் சந்திராயன் 3, அக்னி ஏவுகணை, சூரிய ஆற்றல், ராக்கெட் மாதிரி, ஸ்மார்ட் வில்லேஜ், கிரீன் எனர்ஜி போன்ற தலைப்புகளில் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தனர். விழாவின் இறுதியில் அனைவருக்கும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வணங்கினர். விழாவின் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வம், கடின உழைப்பு, தன்னம்பிக்கை போன்ற உயர்ந்த பண்புகள் ஊட்டப்பட்டன. கலாம் அவர்களின் கனவு காணுங்கள், அதை நனைவாக்க உழையுங்கள் என்ற வழிகாட்டுதலை பள்ளி தாளாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் வள்ளலார் வழியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இந்த வழிகாட்டுதலை மனதில் கொண்டு அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டது. உறுதியுடனும் வலிமையுடனும் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையை இன்று அனைவரின் மத்தியில் இவ்விழா மூலம் மேலோங்கி நின்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.